ரித்தன்யாவோட கணவர் பண்ண கொடுமைகளை தான் வந்து நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ரித்தன்யாவோட கணவர் கவின்குமார் ரித்தன்யாவை வந்து பல வகைகளில் உடல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காரு. அதை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. குறிப்பாக வந்து இதை வீடியோக்களாக எடுத்ததாகவும் சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை பண்ணது மாமியார் அப்படின்னு சொல்லப்படுது. நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடணும். ரித்தன்யாவோட அம்மா பேசும்போது ரித்தன்யாவுக்கு மயில்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவளுடைய ஃபோட்டோஸில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் தான் கையில் வந்து மயில் இறக வச்சுருப்பா. அதனாலே நாங்கள் அவளை வந்து மயில் குஞ்சு அப்படின்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ரித்தன்யாவே வந்து இந்த மயில் போல் அவ்வளவு ஒரு மென்மையான ஒரு பொண்ணாக இருந்திருக்காங்க. அவங்க பேச்சுலேயும் சரி, அவங்க நடந்துக்கிற விதத்துலேயும் சரி, ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண அந்த பொண்ணுக்கு கவின்குமார் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாலியல் ரீதியான தொல்லைகளை வந்து கற்பனையில் கூட பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. இதே போல் டெய்லி இந்த மாதிரி கவின்குமார் கொடுமைப்படுத்தும் போது இதை முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்மளுடைய அம்மா கிட்டேயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ சொல்லுவோம், இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றது. ஆனால் ரித்தன்யா என்ன பண்ணுறாங்கன்னா, என் வீட்டை தாண்டி இந்த விஷயம் எங்கள் அம்மா கூட போகக்கூடாது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு மாமியார்கிட்டே இப்போ இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் கவின் வந்து என்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிறார் அத்தை, என்னால் சுத்தமாக தாங்க முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு மாமியார்கிட்ட சொல்கிறாங்க. உடனே மாமியார் என்ன பண்ணுறாங்க, மாமனார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுறாங்க, பையன் பண்ணுறதா மருமக வந்து சொல்கிறா, கொஞ்சம் பாருங்கன்னு சொன்ன உடனே மாமனார் என்ன பண்ணுறாருன்னா பையன்கிட்ட பேசுகிறாரு. பையன் வந்து தன்னுடைய அப்பா கிட்டே சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்பா இந்த மாதிரிலாம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறா, எனக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்குது அப்படின்னு கவின்குமார் வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாரு.